தெய்வ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துடிக்குதே. தெய்வ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துடிக்குதே.
இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய செய்திக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அதில் சொல்கிறோம், சங்கீதம் 89:21. என் கை அவனோடு கூட உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். இந்த வண்ணமாய் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்லாண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். நீர் பெரியவர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்புத் தருகிறோம். இந்த வசனத்தை ஆசீர்வதித்து தாரும். என்னோடும் எங்களோடும் கூட கர்த்தர் பேசும். வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையானவைகளை நீர் பேசும்படியாக எங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் கிரியை செய்யப்பா. ஆண்டவரே, சிலுவைக்குள்ளே என்னை மறைத்துக் கொள்ளும், இயேசு இரத்தத்துக்குள்ளே என்னை மூடிக்கொள்ளும். தேவையானவற்றை சொல்லி தருவதற்கு ஆண்டவர் என்னை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சமீபத்திலும் தூரத்திலும் ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை இந்தியாவுடைய உள்ளத்தை திறந்த தேவன் திறக்கும்படியாக என்னுடைய கரங்களை ஒப்புத்தருக்கிறோம். தொடர்ந்து கிரியை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசித்த இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், என் கை அவனோடு கூட உறுதியா இருக்கும், அவனை பலப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தருடைய கையை குறித்து நிறைய நாம் படிக்கிறோம். தேவனுடைய கரம், கர்த்தருடைய கரம் என்று நாம் வருகிறது. கர்த்தர் சொல்கிறோம். அந்த கரத்தினுடைய தன்மை என்னவென்றால் ஆளுகையின் குறிக்கிறது. கர்த்தர் சொல்கிறோம். கரத்தின் வல்லமை குறிக்கிறது. கரத்துக்கு தேவனுடைய அதிகாரம் இருப்பதை குறிக்கிறது. கர்த்தர் சொல்கிறோம். நான் இந்த வசனத்துக்கு பின்னணியத்தில் இருக்கிற காரியத்தை விளக்குவதற்கு முன்பாக இந்த சங்கீதத்தை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த சங்கீதம் ஏத்தான் என்கிற ஒரு மனிதன் பாடினான் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்கிறோம். ஏத்தான் என்றால் ஞானி என்று அர்த்தம். கர்த்தர் சொல்கிறோம். இதிலே அவன் என்ன சொல்ல விரும்புகிறான் என்று சொன்னால், தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற காரியத்தை அவன் சொல்ல விரும்புகிறான். சொல்ல விரும்பும் பொழுது, நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்கிற காரியத்தை இந்த சங்கீதம் முழுவதும் அவன் நிரூபித்து காண்பிக்கிறான். கர்த்தர் சொல்கிறோம். இது ரொம்ப பெரிய சங்கீதம். கர்த்தர் சொல்கிறோம். ஆனாலும் நான் இவர்களை உங்களுக்கு சுருக்கமாக சில காரியங்களை விளக்கி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சொல்கிறோம். 1ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரையிலும் தேவன்
அனுபவித்திருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வியோடு அந்த காரியத்தை அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதிலே 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் தேவன் கிருபை உள்ளவர் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே 1ஆம் வசனமும் 2ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தையும் அங்க சொல்லப்படுது. தேவன் பயப்படத்தக்கவர், எல்லாரும் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்கிற காரியத்தை அங்கே அவர் உச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். 8ஆம் வசனத்தை நாம் கவனித்தால் தேவன் நிகரற்றவர் என்கிற காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 8, 9 நாம் அங்கே கவனிக்கும் போது தேவன் சர்வ வல்லவர் என்கிற காரியத்தை மிக திட்டமாக அங்கே அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுபோல 14ஆம் வசனத்தை நீங்கள் படித்தீர்களானால் தேவன் நீதியும் நியாயத்தையும் செய்கிற உண்மை உள்ள தேவன் என்பதை அங்கே அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுக்கப்புறமாக 19ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரையிலும் தம்முடைய உடன்படிக்கையில் தேவன் உண்மை உள்ளவர் என்கிற காரியத்தை அங்கே சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுக்கப்புறமாக 30 முதல் 49ஆம் வசனம் வரையிலும் நம்மை நேசிப்பதில் அவர் உண்மை உள்ளவர் என்கிற காரியத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் 50 முதல் 52 வரையிலும் விண்ணப்பத்தை கேட்பதில் அவர் உண்மை உள்ளவர் என்கிற காரியத்தை சொல்லிட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுக்கு இதை சொல்லி தந்துள்ளேன். இதை ஒவ்வொன்றையும் ஒரு சில காரியத்தை சில நேரங்களிலே இப்படி விளக்குகிறேன். ஏனென்றால் பலர் அங்கங்கே சில இடத்துல போன் பண்ணி சொல்லுவார்கள், வசனத்தை விளக்குங்கள் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனாலே உங்களுக்கு இவைகள் பயனுள்ளவர்களாக இருக்கும் போல அவங்களுக்கும் அவர்கள் பயனுள்ளதாக இருப்பதற்கு நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது நான் சொல்லப்படுவது என்னவென்றால் கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது, உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய கைகள் அப்படிங்கிற ஒரு பகுதியை நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இரண்டாவது, ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய கைகள். மூன்றாவது, தேவனுடைய கை. அப்புறம் ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவனுடைய கை என்ன செய்கிறது என்பதையும் சொல்லி கர்த்தருடைய வசனத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கை உங்களுக்கு உதவாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்கள் கை உங்களுக்கு உதவாது. உதவுவது போல தோன்றும், ஆனால் உதவா சில வேலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீகா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போறோம். மீகா 2:1. கர்த்தர் ஸ்தோத்திரம். அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கையின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி அப்போ தன் கையிலே வல்லமை இருக்கிறபடியால் என்கிறதை அங்கே பார்க்கிறோம். அவனுக்கு உண்மையாகவே கையில் என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. இப்ப சிலர் இந்த கையை எப்படி வச்சுக்கிட்டு இன்னொரு ஆள் கை வச்சு அப்படி தள்ளி ஜெயிச்சிருவாங்க. அது சொல்றோம். ஜெயிச்ச உடனே இவங்களுக்கு ஒரு பெரிய கை, என் கை என்ன இருக்கு? வல்லமை இருக்குன்னு தெரியுது. ஆனா இந்த கொஞ்சம் காலம் வரும்போது இந்த கையை தானா பேசிக்கு போகும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒன்றும் செய்ய முடியல. ஆமா, ஒரு காலத்துல இந்த கை தேங்காய் உடைச்ச கை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அது போல எத்தனையோ செங்கலை வச்சு ஓங்கி அடிச்சா செங்கல் துண்டு துண்டா போயிடும். இப்ப இந்த கை நான் படுத்த பாடு எனக்கு தான் தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதனால ஒருவேளை தேவனை சோதித்தாரா என்று நான் அறியக்கூடிய நிலைமையிலே இருக்கிறது. சொல்கிறோம். அப்படியானால் மனுஷ கைக்கு வல்லமை இருக்கிறது என்பதை அவன் அறிந்து செயல்படுகிறான். ஆனால் அது நிரந்தரம் அல்ல. கர்த்தர் சொல்கிறோம். கண்டிப்பாக உங்கள் வேலை செய்வதற்கு வல்லமை வேணும், பலன் வேணும். கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த கையினுடைய வல்லமை தொடர்ச்சியாக இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ளணும். அதை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச இந்த ஊர்ல பெரிய ஆள் இருந்தார். அவரு கர்த்தர் சொல்கிறார். அவர் பேர் எனக்கு மறந்துட்டு, அவர் ஒரு வயசான காலத்துல செக்கச்சவே இருப்பார். ஆனா ரெண்டு கையும் கிட்ட 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 நாடும், கிட்ட 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 நாடும். கர்த்தர் சொல்கிறார். அது போல ஒரு ஊழியக்காரருடைய கையை கிட்ட கிட்ட நாடும். ஒரு காலத்துல அந்த கை மகா பயங்கரமா வேலை செய்த கை என்ன செய்த? அவர் கண்ட்ரோல் இருக்கல, கண்ட்ரோல் இருக்கல, கிட்ட 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 நாடுது. கொலசாலி நல்ல ஆள், அழகுள்ள மனுஷன். ஆனா என்ன செய்யல? நிக்கல. அவன் அறிந்து கொள்ளணும், மனுஷ கைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த பலன் அவனுக்கு ஒத்து
வராது. அல்லேலூயா. நான் சிலரை பார்க்க இந்த ஊர்ல என்ன வேகமா போனாலும் கம்பை ஊனிட்டு போகுது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவங்க கேட்ட சொல்லுவாங்க, உனக்கு வயசு வந்தா உனக்கு கம்பு விடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். உனக்குதா? அதனால நம்ம யாரையும் குறை சொல்லல, ஆனா அது என்ன இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இரண்டாவது நான் ஒரு கையை சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12, 13 வாசிப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏசாயா 10, 12, 13. ஆதலால் அசிரியா ராஜாவுடைய பெருமையினால் நெஞ்சு நிறுவையும் சொல்லுகிறான், என் கையின் பலத்தினாலும் சொல்லுகிறான். அவனுக்கு ஒரு கை இருக்கு, 2 கை இருக்கு, ஆனா அவனுக்கு ஒரு அதிகாரம் உள்ள கை. என்ன காரணம்? அவன் பலரோடு போராடி போராடி ஜெயித்தான் அசிரியா. ஆனா ஒரு காலம் வந்தது, அவன் ஏமாற்றப்பட்டான், தோல்வி அடைந்தான். அவன் செய்ய நினைத்தது முடியாமல் போயிட்டு, அவ்வளவுதான், ஒண்ணு செய்ய முடியல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதான் அவனுடைய நிலைமை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னொருத்தனுடைய கையை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது என்னவென்றால், பெரிய தேவ மனுஷன், பெரிய மனுஷன் மோசே. ஆனா அவன் கை அசந்து போன கை. என்ன கை? அசந்து போன கை. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். யாத்திராகமம் 17:12. போதும், பெரிய மனுஷன், அவன் கைக்கு ஒரு வல்லம் இருக்கு. அவன் கையை ஒரு காலத்துல ஆண்டவர் கர்த்தர் ஸ்தோத்திரம் அடப்பைய போட சொன்னார், அடப்பை விட்டு வெளியே சொன்னார், குஷ்டரோகம் மாறிட்டு. திரும்ப ஆண்டவர் அடப்பையில போய் சொன்னார், அந்த குஷ்டரோகம் மாறிவிட்டு. அப்படியானால் அவன் கையை ஆண்டவர் ஆசீர்வதித்த கை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் கை கூட அசந்து போயிட்டு ஒரே நிலையில் இருக்க முடியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். பெரிய மனுஷன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், முகமுகமா பேசுகிறார், இதெல்லாம் மேன்மையான காரியம் நடந்திருக்கிறது. ஆனா அவன் கை என்ன செய்து அசந்து போயிட்டு பார்க்கிறோம். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். எபிரேயர் 12:12. கர்த்தர் சொல்கிறார், ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. அப்போது கர்த்தர் சொல்கிறார், நெகிழ்ந்த கை அப்படின்னா கவனிங்க, வேலை செஞ்சு உழைச்சி கை விழுந்துட்டு, அதான் நெகிழ்ந்த கை. கை சுழுக்குன்னு சொல்ல பார்த்தீங்களா, கை வானம் சொல்ல பார்த்தீங்களா, அந்த வானம் வந்துட்டு யாருக்கு? தேவ மனுஷனுக்கு, அடுத்த ஆளுக்கு இல்ல, கர்த்தருடைய மனுஷனுக்கு. கை உயர்த்தி ஜெபம் பண்ண ஒரு காலம் இருந்தது. இப்ப என்ன ஆயிட்டுன்னா கை நெகிழ்ந்து போயிட்டு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதை திரும்ப நிமிர்த்து தடை விடு, கொஞ்சம் தொலைப்படு, சத்தம் ஆகாரத்தை சாப்பிடு, உன் கை உயர்ந்தாதான் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்கிற காரியத்தை ஆண்டவர் அங்கே சொல்லுவதை நான் பார்க்கிறோம். கதை சொல்கிறோம். இன்னும் 2-3 கையை சொல்லியிருந்தேன். கதை சொல்கிறோம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4 1 ராஜாக்கள் 13:4. பெத்தேல் இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அதாவது ஊழியக்காரனுக்கு விரோதமா நீட்டின கை அவனை திரும்ப அவன் அந்த பக்கமாய் முடக்க கூடாதபடிக்கு மறந்து போயிட்டு அவன் ராஜா கர்த்தர் சொல்றார், அல்லேலூயா. அவன் பலிபீடத்துல இருக்கான். யாரு? அந்த ராஜா. ராஜா என்றாலே அவனுக்கு எதையும் செய்ய வல்லமை உண்டு. ஊழியக்காரனை கொல்லலாம், அடிக்கலாம், ஜெயில வைக்கலாம், பல காரியம் செய்யலாம். ஆனா கர்த்தருடைய மனுஷன் பெத்தேல்ல இருந்து வந்து இவரு சொல்லுகிற வார்த்தை, யூதாவில இருந்து பெத்தேலுக்கு வந்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த பலிபீடம் வெடிக்கும். நல்ல கவனிக்க, இது மாதிரி சம்பவிக்கும் சொன்ன போது அவனுக்கு பொறுக்க முடியல. நான் இருக்கிற தேசத்துல இப்படி ஒரு சம்பவமா அவன் சொல்லிட்டு அவனை முடிய கை நீட்டினான்.
அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனிங்க, பலன் இருக்கு, ஜீவன் இருக்கு, செயல்பட முடியாது. அதிகாரம் இருக்கு, மரத்து போச்சு. மரத்து போன கை. என்ன கை சொல்லுங்க? மரத்து போன கை. கதை சொல்லுறோம். நல்ல கவனிங்க. அவன் ராஜா, சாதாரணமான ஆள் இல்ல. அவன் என்ன செயல் நினைச்சாலும் செய்யலாம். கதை சொல்லுறோம். வல்லம் இருக்கிறது, ஆனா என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. கதை சொல்லுறோம். நான் இன்னொரு கையை கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கதை சொல்லுறோம். அந்த 100க்கு அதிபதி, அதாவது மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், நான் ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவன் போ என்றால் போகிறான். என் கைக்கே இவ்வளவு வல்லமா இருந்தா, இயேசுவே நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் என்ன செய்வான், சொஸ்தமாவான் என்று சொல்லுகிறேன். கதை சொல்கிறோம். நான் இன்னொரு கையை சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 7:27. ராஜா துக்கித்துக் கொண்டிருப்பார். ஆ. பிரபுவின் திதி மூடிக்கொண்டிருக்கும். ஆ. தேசத்து ஜனங்களின் கைகள் தளர்ந்து போகும். தேசத்தின் ஜனங்களுடைய கையில் சேர்த்து தளர்ந்து போயிட்டு. நீங்க பாருங்க, இந்த கொரோனா நிமித்தம் பல நாடுகள்ல பெரிய பெரிய வல்லமை இருக்குதா. அதாவது சொல்ல போனா உலக நாட்டை அசைக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் எல்லாமே அவன் கை என்ன செஞ்சிட்டு அசந்து போயிட்டு. ட்ரம் ஜெயிச்சிருவார் என்று கொடி கட்டினார், ட்ரம் போயிட்டார். அதற்கு சொல்றோம், கை அசந்து போயிட்டு. அவன் உலக நாட்டில் சொன்னதெல்லாம் அதுவரை ஜெயிச்சு, அவ்வளவுதான் முடியாது என்பதை அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சரித்திரம் எழுதக்கூடிய அளவுக்கு கர்த்தர் முடிச்சு அனுப்பிட்டார். கர்த்தர் சோதரம். இன்னும் அவருக்கு கொஞ்சம் அதிகாரம் இருக்கு, ஆனாலும் அவ்வளவுதான். கர்த்தர் சோதரம். கவனித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, ஜனங்களுடைய கைகள் தேசத்திலே போராடி போராடி முடியவில்லை என்பதனாலே கைகள் தளர்ந்து போன கை. இன்னொரு கையை சுட்டி காட்ட விரும்புகிறேன். கர்த்தர் சோதரம். சகரியா புத்தகம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். சகரியா 11:17. சகரியா 11:17. மத்தியை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பனுக்கு ஐயோ, ஆ. கட்டையும் அவன் புயத்தின் மேலும் ஆ. அவன் வலது கண்ணின் மேலும் வரும். ஆ. அவன் புயம் முழுதும் சூம்பிப் போம். அவன் புயம் முழுவதும் என்ன செய்யும், சூம்பிப்போம். அப்படின்னா சூம்புன கை. கவனிங்கள், ஒரு காலத்துல அந்த கையை வச்சு பல வேலை செய்தான், பல காரியத்தை நடப்பித்தான். நான் இப்பொழுது சொல்லுவேன், அதாவது காற்று உள்ள போது தூட்டிக்கொள் சொல்லுவாங்க. உனக்கு சமயமும் சூழ்நிலையும் வாய்க்கும் போது முன்னேறாம வாழ்க்கையை பின்தங்கினா பின்னால ஓன் கையை உனக்கு உதவாது. நான் சொல்லு தீர்க்க தரிசனம், நான் சொல்லுகிற வார்த்தை தீர்க்க தரிசனம். உனக்கு தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தையும் சூழ்நிலையும் நீ பயன்படுத்தலனா ஒரு காலம் வரும், உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனாலே நாம் மிகுந்த கவனமா இருக்கணும். இந்த கை என்ன கை? சூமன கை. கை இருக்கு, ஆனா பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்பொழுது என் ஆண்டவருடைய கையை சொல்ல போறேன். என் ஆண்டவருடைய கையை நான் உலக மனுஷனுடைய கையை சொல்லிட்டேன், அதே போல தேவ மனுஷனுடைய கையை சொன்னேன். இப்பொழுது என் ஆண்டுடைய கை சொல்ல விரும்புகிறேன். என் ஆண்டுடைய கை எப்படிப்பட்ட கைனா, ஓங்கின கை. எப்படி கை சொல்லுங்க? எப்படின்னா எப்பொழுதும், எந்த நேரம், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காலத்திலும், சகல யுகங்களிலும் அவருடைய கை ஓங்கிதான். அவர் கை ஓங்காது தளர பண்ணவே முடியாது. ஆனா நீங்க யோசிக்கலாம், கவனிங்க, அப்படி என்ன கிறிஸ்தவர்கள் அடிக்கிறாங்க, சர்ச்செல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். எத்தனை பகுதிகள் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தேவன் யாரை எப்படி நடத்த வேண்டும் என்று அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ, திட்டம் வைத்திருக்கிறாரோ, அந்த அடிப்படையில் அது போகும். ஆனா நம்ம பார்வைக்கு எப்படிதான் தெரியும்? தோத்து போனது மாதிரி தெரியும். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்,
ஓங்கின கையுடையவர், எப்போதும் ஓங்கப்பட்ட கையோடு காணப்படுகிறவர், ஸ்தேவானுடைய மரணத்துல அவர் எழுந்து நின்றார். அவ்வளவுதான். அவன் பரலோகத்துக்கு ஒத்தாசை பண்ணார தவிர பூமியில் அவனை தொடர்ச்சியா வாழ்வுக்கு என்ன செய்யற ஆண்டவர் ஒத்தாசை பண்ணல. அதனால கல்லெறிஞ்சவங்க ஜெயிச்சிட்டான், கல்லெறி பட்டவன் தோத்துட்டான் அர்த்தமா இல்ல, இல்லவே இல்லை. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வெற்றி என்கிற ஒரு பகுதிக்கு நேராக போனாதான் அது மேன்மை என்று நான் சொல்லக்கூடாது. சோத்திரம். அப்படியான நம்முடைய ஆண்டவருடைய கை எப்படிப்பட்ட கை? எப்பொழுதும் இருக்கிற கை, ஓங்கிய புயமுள்ள கை. இரண்டாவது அவருடைய கைக்கு என்னன்னா, ஏசாயா 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 50:2. நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனதென்ன, நான் கூப்பிட்ட போது மறுஉத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனதென்ன, மீட்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ. காணுங்க, மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ. அப்படியானா ஆண்டுடைய கரம் குறுகாத கரம், குறுகாத கரம். கதை சோத்திரம். கவனிங்கள், எந்த சூழ்நிலையில சத்துரு உயர இருந்தாலும் தாழ இருந்தாலும் அந்த குறுகாத கரம் எட்டி பிடிச்சிடும். அவன் வானத்துல போய் கூட கட்டினாலும் அங்கேயும் முடிச்சிட தெரியும். அவன் பாதாளத்துல போய் படுத்து போட்டாலும் இந்த கடலுக்குடைய அந்த பழகுதா மகா பசிபிக் கடலுடைய இந்து மகாசமுத்திர கடலுக்கு கீழே அவன் பெரிய கோட்டை கட்டினாலும் அங்கேயும் பிடிச்சிட்டு வராங்க. அவருடைய கரம் குறுகாத கரம். அல்லேலூயா. உங்களுடைய ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம் என்பதை நான் சொல்லிட்டு வரேன். உங்க ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? குறுகாத கரம். அது சொல்றேன். இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 45ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, வருங்காலங்களில் என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் என் கரத்தின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். போல கட்ட சொல்கிறோம். ஆண்டவர் கரத்தின் கிரியை சொல்லுகிறார். அப்படியானா சிருஷ்டிக்கும் கரம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். சிருஷ்டிக்கும் கரம். அல்லேலூயா. உங்களுக்காக ஆண்டவருடைய கரம் பல காரியத்தை சிருஷ்டிக்கிற கரமாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அது சொல்கிறோம். உங்க வாழ்க்கையில அந்த தேவனுடைய வல்லமையோடு ஆண்டவர் சிருஷ்டிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். வானத்தை பூமியும் அவருடைய வார்த்தையினாலே அவருடைய கரத்தினாலே சிருஷ்டித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதே ஆண்டவருடைய கரம் கவனிங்கள், வாசிக்க போறோம். சங்கீதம் 17:14-17 வாசிப்போம். சங்கீதம் 17:14-17. நம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார், அவர்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். வாசிமா 17. என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என்னிலும் அதிக பலவானாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். கர்த்தர் சொல்றார். ஆண்டவருடைய கை என்ன? நம்மிலும் பலவானா இருக்கிற சத்துடைய கைக்கும் நம்மை தப்புவிக்கிற கை, ரட்சிக்கிற கை. கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நான் இப்பொழுது கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த கையை கொண்டு தேவ பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நிறைய சொல்லலாம். இந்த தேவனுடைய கரம் அணைக்கும் கரம், இந்த தேவனுடைய கரம் தூக்கி எடுக்கும் கரம், இந்த தேவனுடைய கரம் மனுஷனை ஒருமுகப்படுத்தும் கரம், இந்த தேவனுடைய கரம் கவனிங்கள் ஜனத்துக்காக பூமி வானத்தையும் அசைக்கும் கரம். கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய தேவனுடைய கரம் மகிமையா இருக்கு. நான் இதெல்லாம் முகவரா சொல்லிட்டுவார். ஆனா நான் சொல்ல வேண்டிய ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு 4-5 காரியத்தை கொஞ்சம் விளக்கமா விளக்கி சொல்லி தருவார். அல்லேலூயா. முதலாவதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 3:16. ஆவி என்னை உயிர் எடுத்துக் கொண்டது. அடுத்தமா வாசிக்க ஆவி என்னை உயிர் எடுத்துக் கொண்டது. நான் ஆவின் உக்கிரத்தினாலே மனக்கசந்து போனேன். ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது. கர்த்தருடைய கரம்
என் மேல் பலமா இருந்தது. ஒரு தேவனுடைய மனுஷன் மேல் கர்த்தருடைய கரம் பலமா இருந்தது. நல்ல கவனிங்க, இந்த கரத்தின் தொடுதல கவனிங்க, இந்த கரத்தினுடைய சந்திப்பை, இந்த கரத்தினுடைய பிரசன்னத்தை நாம் அனுதினமும் அனுபவிக்க வேண்டும். அவர் எசேக்கியேல் சொல்லுகிறார், நான் மனம் கசந்து போனேன், அப்படின்னா தைரியம் இல்லாமல் போனேன், மனம் உடைந்து போனேன். ஆனா என் ஆண்டவருடைய கரம் என்னை என்ன செஞ்சுன்னா, என்னை பலப்படுத்துச்சு. என்ன செஞ்சு? பலப்படுத்துச்சு. இவ்வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதிரிட்டு வந்த சூழ்நிலை நிமித்தமோ அல்லது கடந்து வந்த பாதை நிமித்தமோ அல்லது நடந்து வந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் தெரியுமோ, உங்க இருதயம் மனம் சலித்து போச்சோ, தைரியமற்று போச்சோ, அல்ல மனம் உடைந்து போச்சோ, உங்க வாழ்க்கையில வந்த ஒரு கொடுமையான நெருக்கடி உங்க இருதயத்தை வேதனைப்படுத்துச்சோ, அப்பேற்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரம் என்ன செய்து பலப்படுத்துகிறது. என்ன செய்வது? பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. பலப்படுத்துவதற்கு அவர் பல வேலை செய்கிறார். அதுல நான் ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல, பலப்படுத்துறதுல 4 காரியம் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஏசாயா புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி என் நீதி வலது கரத்தினாலே உன்னை என்ன செய்வேன்? தாங்குவேன் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் இந்த சொல்லுகிறார்? பயப்படாதே சொல்லுகிறார். அப்ப அந்த தீர்க்கதரிசிக்கு ஜனங்கள் என்ன செய்தார் சொன்னா, பயந்து இருக்கிறார். சூழ்நிலை என்ன சம்பவிக்கும் என்பதை அவர்கள் பயந்து இருக்கிறார்கள். அது எதுக்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவர் அவர்களை பாபிலோனில் இருக்கிறார்கள், சிறைக்குள் இருக்கிறார்கள். எத்தனை ஆண்டு இப்படியே இருக்க முடியும்? ஒரு விடுதலை உண்டாகாதா? ஒரு முன்னேற்றம் உண்டாகாதா? இந்த கஷ்டத்திலிருந்து ஒரு மாறுதல் உண்டாகாதா? இந்த வேதனையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகாதா என்று உள்ளத்துக்குள்ளே பல வருஷங்கள் உள்ளத்திலே பாரம்பரிய சுமந்துட்டு இருக்காங்க. ஏறக்குறைய 70 வருஷங்கள் சுமந்து வந்தார்கள். இப்ப நான் கேட்கிறேன், உங்க இருதயத்துல நீங்க நடந்து வந்த பாதையில ஒருவேளை இந்த ஆண்டவர் அறிவதற்கு முன்னால அறிஞ்ச பிற்பாடு உங்க ஜீவியத்துல ஏதோ ஒன்று இன்னும் காரியம் நடைபெறலையே, இன்னும் இந்த காரியத்துல எனக்கு விடுதலை இல்லையே, ஏன் எனக்கு இனிமான சம்பவம் அப்படின்னு சொல்லி உங்க இருதயத்துல மனம் கசந்து அல்லது உள்ள உடைந்து உங்களுடைய ஜீவியத்துல நீங்க காணப்பட்டா, தேவன் உண்மையான சொல்ல விரும்புகிறேன், இந்த ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையான காரியம் செய்வார். ஹல்லேலூயா. ஏன் அவர் சொல்றாருன்னா, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதி வலதுகர சிவன் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் பயப்படான்னு சொன்னால், இந்த ஆண்டவர் யாருன்னா வரலாற்றை ஆளுகிறவர். யாரு சொல்லுங்க? வரலாற்றை ஆளுகிறவர். வரலாறு ஆள முடியாத, உலகம் முழுவதும் இருக்கிற வரலாற்றை ஆளுகிறவர். அதனால உனக்கு கொடுக்கப்பட்ட உன்னுடைய வரலாற்றை அவர் ஆளுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது என்னன்னா, வாழ்வில் உனக்கு பதில் தருகிறவர். பதில் இல்லையே என்று காணப்படும் இடத்துல வாழ்வில் செய்கிறார், பதில் தருகிறார். அது சொல்கிறோம். கவனிங்கள், எத்தனையோ சூழ்நிலையிலே கடந்து வந்தாலும் அவர் உன்னை ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். நீ ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்பதை காணக்கூடிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஒரு கண்ணுக்கு முன்பாக நிரூபிச்சு காண்பிப்பார். நான் தான் உன்னை ஆசீர்வதித்தேன் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார், நிரூபித்துக்கிறார். பயப்படாத சொல்ல காரணம் என்னன்னா, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எதுக்கு நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னா, நம்ம ரட்சிக்கும்படி இருக்கிறார். எதுக்கு இருக்கிறார்? வாசிங்க. எரேமியா 1:19. சீக்கிரம் ஒரு ஆள். எரேமியா 15:20. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர்
உன்னை தப்பா பண்ணணும், ஆனா ஒரு நாள் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா உன் கூட நான் இருக்கேன். அல்லேலூயா. என்ன மேற்கொண்டாலும் அவன் மேற்கொள்ள முடியும், என்ன மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அடுத்தது அதே எரேமியா 15:20. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கலம் அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும். இங்க முக்கியம், அங்க ஏற்கனவே சொல்லியாச்சு, இங்க தப்புவிப்பதற்காகவும். தப்பவே முடியாத இடங்களிலே நீ இறங்கி வைக்கப்பட்டிருந்தான். ஒரு பெரிய குழிக்குள்ள தூக்கி போட்டுருவாங்க. கண்டி ஒடிக்கிற தீர்க்கதரிசி சுத்தமானவன் ஆடு வசனத்தை சொல்கிறவன் தூக்கி கணத்துல தூக்கி போட்டுருவாங்க. எவ்வளவு பயங்கரம். அது சொல்றோம். நமக்கு எல்லாம் என்ன தெரியும் தெரியுமா? யோசேப்பு குடியில இருந்தார், அதான் தெரியும். அல்ல சங்கீதக்காரன் தாவீது பாவ குடியில தான் தெரியும். ஆனா உண்மையுள்ள தீர்க்கதரிசி குடியில இருந்தார். யாரு? அப்போ சொல்றாரு, ஒன்னே இவன் குடியில வச்சாலும் தப்புவிக்க நான் இருக்கேன். தப்புவிக்க ரட்சிக்கிறது மட்டுமில்ல, இவன் கை கெடுத்து தப்புவிப்பேன்னு சொல்றேன். சொல்கிறோம். நான் இன்னொரு சொல்ல விரும்புகிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. தானியேல் சொல்றது ஈஸியா எழுதுவோம். தானியேல் காரியம் ஜெயமா இருந்தது. எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லா வாசகம் தான் சொல்லுங்க அந்த சோதரம். ஆனா கவனிங்க, அவனுக்கு தரிவு அதாவது ஆகாஷ் ராஜாவுடைய பையன் அப்படின்னா எஸ்தருடைய மகன். அவன் யாரு? ஆண்டுடைய பிள்ளை. ஆண்டுடைய பிள்ளை ராஜ்யபாரம் பண்ணும்போது தானி அங்கதான் இருக்காரு. தானி அங்கதான் இருக்காரு அப்படின்னா அவர் கட்டுப்பாடே வேண்டாம், அவனுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, எல்லாமே லூஸ், எல்லாம் ஃப்ரீடம். எப்படி இருக்கலாம், எதுவும் போடலாம். அந்த காலத்திலையும் அவன் நேபுகாத்நேச்சர் காலத்துல எப்படி இருந்தானோ, பெல்சாசர் காலத்துல எப்படி இருந்தானோ, அதே போலதான் அவன் கட்டுப்பாடா இருக்கான். பல விடுதலை அவனுக்கு பெருவிழா நடந்தாலும் அவன் அந்த ராஜாவுடைய பதவியை சொல்லல, ருசிக்கல, அவன் ஜோபன்ல நிப்பாட்டல. அதுக்கு நமக்கு சாதகமான சில காரியம் வந்தாச்சுன்னா ஹல்லேலூயா அப்படின்னு விட்டுருவாங்க. நெருக்கடி வந்தாதான் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, என்ன சாதகம் வந்தாலும் அவன் வாழ்க்கையில உள்ள ஒழுங்கையோ முறைமையோ தொழுகையோ உண்மையோ நேர்மையோ அவன் மாற்றவே இல்லை, மாற்றவே இல்லை. அதனாலதான் ஆண்டு சொல்கிறார், எல்லா காலத்திலையும் அவனுடைய காரியத்துக்கு ஜெயமா இருக்கு. 4 ராஜாக்கள் காலத்துல தானியேல் காரியம் தான் இருந்துச்சு, ஜெயமா இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த ராஜாவோடு அவன் சஞ்சரித்தாலும் தேவாதி தேவனோடு கூட தொடர்பை கரெக்டா வச்சிருந்தான். இந்த ராஜாக்கா தறிவு இருக்காரு, அவங்க எல்லாம் சாதமா இருப்பாரு, பிரச்சனை இல்லை அப்படின்னு இவனை நம்பினா அவ்வளவுதான். நிறைய தெரியுமா, ஒரு ஊழியக்காரன் வந்தாச்சு, புது ஊழியர் வந்த உடனே அந்த ஊழியக்காரனையே பிடிச்சி அலைவான். ஒரு வரி சொல்லல, நான் நம்பரை சொல்றேன், அதற்கு கோடி சோத்திரம். அந்த ஊழியக்காரனை டம்னு தூக்கி வராங்க, அவ்வளவுதான், பிடிச்சது போகுது. என்ன பிரயோஜனம்? ஒரு பயனும் இல்லை. நம்ம எல்லா காலத்திலையும் பாதுகாக்கிறவரை மட்டும்தான் பிடிக்கணும். அல்லேலூயா. அடுத்தது ஏன் ஆண்டவர் இன்னொரு காரியத்தில் சொல்றார், வாசிப்போம். அதே எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், என்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே. என்ன சப்போர்ட் பண்ணாட்டம், ஆண்டே கரம் எதுக்கு இருக்குன்னா, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய கரம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பலப்படுத்துகிறார், நீதியின் கரத்தினால பலப்படுத்துகிறார். எப்படி? அந்த சோதரம் வரலாற்றை ஆளுகிறவர், நம்முடைய வாழ்விலே பதில் தருகிறவர்,
எல்லா சூழ்நிலையும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதோடு கூட மாத்திரமல்ல, நம்ம ரட்சிக்கும்படி, தப்புவிக்கும்படி, நம்மை காக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறார். இவ்வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, தெய்வ ஜனங்களே, இவ்வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டும்படி நான் கர்த்தராகிய இயேசு நாமத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வாசிப்போம். எஸ்ரா 7:28. அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடம் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்துக் கொண்டேன். கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்ததினாலே அவன் திடம் கொண்டு, அப்போ திடம் அற்று போயிருக்கான். கர்த்தருடைய கரம் எப்படி நம்மை பலப்படுத்துதுன்னா, திடனற்று போனவனை திடம் உள்ளவனாக மாற்றுகிறது. இன்னைக்கு ஆத்மீக ஜீவியத்துல திடனற்று போயிருந்தா நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த தேவனுடைய கரம் உங்களை திடப்படுத்துகிற கரமா இருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னொரு கரத்தை சொல்ல விரும்புகிறேன். நெகேமியா 6:9. அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்துப் போம் என்று சொல்லி, அவனுடைய வேலை நடத்தவிடாதபடிக்கு கை சலித்து போகும்படி பயமுறுத்தினார்கள். தோற்று போவாய் அப்படின்னு சொல்லினாங்க. சம்பளத்தும் தோபியாவும் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி அவனை கைகள் தலித்து போகும்னு. ஆனா தேவனுடைய கை நெகேமியாவை சிக்கன பிடிச்சு பலப்படுத்து. ஹல்லேலூயா. அந்த கரத்தின் குடியிலே நின்று நான் ஜனங்களை வைத்துக் கொண்டு தெளிவான காரியத்தை அவன் செய்து முடித்தான் என்று நாம் பார்க்கிறோம். 52 நாள்ல அலங்கத்தை கட்டி அவன் முடித்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எஸ்ரா நெகேமியா 2:12 வாசிப்போம். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். தேவனுடைய கை இருந்தா நல்ல ஜனங்கள் கை கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய கை நம்மோடு கூட இருந்தால் நம்ம கிட்ட வருகிற ஜனங்கள் கர்த்தருடைய வேலைக்காக நமக்கு கை கொடுப்பார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நெகேமியாவுடைய கைத்துடைய கரம் இருந்தனாலே அந்த ஜனங்கள் நெகேமியாவுக்கு கை கொடுத்தால் என்பதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது சொல்லப்படுகிறது என்னவென்றால், தீங்குக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கும். வாசிப்போம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அது சோதரம் 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு கவனிங்கள். அவன் வேண்டிக் கொண்டே கர்த்தர் நிறைவேற்றினார். கவனிங்க, அவன் ரொம்ப கவனமா இருந்தான். யாபேஸ் ஒரு ஜெபம் பண்ணா, ஒழுங்கா பண்ணா. நம்ம நிறைய ஜெபம் பண்ணதும் என்ன இல்ல, ஒழுங்கு இல்ல. ஒரு ஜெபம் பண்ணனா ஒழுங்கா பண்றான். அவன் ஆசீர்வாதம் மட்டும் கருத்தா இருக்கல. நம்மால் யாக்கோபு என்னை ஆசீர்வதித்தார் ஒழிய அவன் அவர் ஆசீர்வாதத்தை மட்டும்தான் கொடுக்குவார். எங்கேயும் எங்க பக்கம் பார்த்தாலும் அண்ணன்கிட்டயா, அப்பா கிட்டயா, மாமா கிட்டயா, வந்தவங்கிட்டயா எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை மட்டும்தான் கொடுக்குவார். ஆனா இவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்கான். ஆனால் சொல்றான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணும். ஆசீர்வாதம் வேணும், என்னை நீ காக்கணும். ஆனா அடிக்கடி என் வாழ்க்கையில தீங்கு வருது, என்னை துக்கப்படுத்திட்டு இருக்கு. அது இனி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்று அவன் கருத்தா ஜெபம் பண்ணினான். நம்முடைய கரம் என்ன செய்யுதுன்னா, தீங்குக்கு நம்மை விலக்கி காக்கிற கரம். ஒருவேளை கண்களினால் காண்கிற தீங்கு இருக்கிறது. நீங்கள் வாழ்க்கையிலே கண்ணால் காண முடியாத பல தீங்குகள் இருக்கிறது. முன்னும் பின்னும் சத்துரு பல தீங்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சிம்பிளா சொல்றேன். அதாவது
எலி பிடிக்கும் பொறி பார்த்திருக்கீங்களா? எலி பிடிக்கும் பொறி பார்த்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. கருவாடு சுட்டு வைப்போம், அப்படின்னா தேங்காயை சுட்டு வைப்போம். இந்த எலிக்கு மூக்கு நுழைக்கும், என்ன வாசனையா இருக்கப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா உனக்கு வச்ச பொறின்னு தெரியும், அது தெரியாது. இவரு சந்தோஷமா போய் துள்ளிட்டு ஒரு கடியோடு தேடி டாக்டர் எடுத்து உள்ள மாட்டிக்கிட்டு ஐயா ஐயாப்பா, அவ்வளவுதான். ஒண்ணு செய்ய முடியாது. வீட்டுக்காரன் கொன்னுடுவான், சாக்க தீ போவோம், அடிச்சு கொன்னுடுவான். கவனிங்க, நமக்கும் சத்துரு சில விஷயத்தை உங்களுக்கு சிம்பிளா இருக்காங்க. எனக்கு இந்த பிளாப்பெல்லாம் சாப்பிட ரொம்ப இஷ்டம். ஒண்ணு சாப்பிட்டா 9 நின்றுவேன். அது எதையும் வெறுத்துருவேன், அதை வெறுக்க மாட்டேன். ஆனா சுகர் வந்த ஒருபாடு சில காரியத்தை கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் நினைக்க முடியும். அப்போ எது எனக்கு பிரியமோ அதுல பறி வைப்போம். ஒவ்வொருவருக்கும் எது பிரியமோ அதுல பறி வைப்போம். சத்தம் சொல்லுது, எவனே விழுங்கலாம் என்று கட்சிக்கிற திங்கும் போது வகை தேடுதான். அவன் ஏகப்பட்ட வகை இருக்கு, வெரைட்டிஸ் இருக்கு. யாரை எந்த வலையில மாட்ட வைக்கலான்னு சொல்லி அவன் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வலையை வச்சிருக்காங்க. சின்ன மீனுக்கு பெரிய மீனுக்கு பெரிய பெரிய காலுக்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு வச்சிருக்க போல அவன் வச்சிருக்கான். ஆனா இந்த யாபே சொல்லுகிறா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உங்களுடைய கரம் என்ன செய்யணும், விலகி காக்கணும். வாசிக்க போறோம். எரேமியா 15:21 வாசிப்போம். எரேமியா 15:21. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து, நான் உன்னை பொல்லாதவருடைய கைக்கு தப்புவித்து. போதும். இந்த உலகத்துல பாதுகாப்பற்ற உலகம், பாதுகாப்பற்ற உலகம். ஆனா ஆண்டு சொல்லிட்டாரு, என் கை பொல்லாதவருடைய கைக்கு என்ன செய்யும், தப்புவிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனுஷன் எங்கிருந்து என்ன பண்ணி பொல்லாங்கு செய்தாலும் ஆண்டவர் பொல்லாங்கன் கையில் இருந்து உன்னை தப்புவிப்பதற்கு அவர் உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்படி நினைச்சேன்னா, நம்ம ஆண்டவருடைய கையை பார்த்தாச்சு, வளர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கையை கர்த்தர் பயன்படுத்துவார். காலமெல்லாம் அவரே கையிட்டு இருக்க மாட்டார். நம்மளை ஆண்டவர் பழக்கப்படுத்துவார். நம்ம அந்த ஸ்தானத்தில் நிறுத்தி அவர் செய்ய வேண்டிய வேலைக்கு தக்கதாக நம்ம நினைச்சுவாரு பயன்படுத்துவார். அப்ப நல்ல கவனிப்பு. ஒரு சம்பவத்தை குட்டி கடவுள் யாத்திராகமும் 9ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கும். கல்மழை பெய்ய உன் கைய வானத்தில நீட்டு. தம்பி கவனி, தேவன் தேவ மனுஷனை வேலை வாங்குற. நானே செய்ய முடியாது, நீ கூட சேர்ந்து உழைக்கணும். ஹல்லேலூயா. இப்போ உள்ள குறிப்பு என்ன தெரியுமா, அவர் எல்லாம் செஞ்சிருவாரு, வளர்க்க முடியாது. அப்படி நம்ம வேலை செய்யணும். இந்த வருஷத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 10:21. யாத்திராகமம் 10:21. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி ஒருவன் ஒருத்தர் பார்க்க முடியாம தடை கொண்டிருக்கத்தக்கதாக இருள் எகிப்து தேசம் முழுவதும் உண்டாகும்படிக்கு வானத்தின் நேராக நீட்டு. இது எல்லாம் எங்க நடக்குன்னா எகிப்துக்கு உள்ளே நடக்குது. ஹல்லேலூயா. இந்த ஸ்டெப் அத்தனையும் வாங்க நீடணும். 9 அற்புதத்துக்கும் எங்க நீட்டணும், வானத்தை ரட்சத்தை அடிக்க சொல்ல. இப்போ கவனிக்கும். இப்போ எகிப்தை விட்டு வெளியே வந்தாச்சு, வாங்க நீட்ட முடியாது. பொசிஷன் மாறுது. வாங்க நீட்டின பை இந்த கை. இப்போ அடுத்த ஜெயத்துக்கு வரணும், வாங்க நீட்டி பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் அந்த பேட்டனை பிளான மாத்துறாரு. நம்ம சோம்பேறி என்ன தெரியுமா, ஈஸி தானே, நிட்டி பழகியாச்சு, நிட்டிடுவோம் இருக்காங்க. ஆனா
ஆண்டவர் பிளான் மாற்ற வாசிப்போம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21, 27 வாசிப்போம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். வாசி. அப்பொழுது கர்த்தர் ராமனோடு பலத்த கீழ் காற்றினார். இவன் நீட்டலனா காத்துறார். ராசா கவனிங்க. இவன் நீட்டலனா கீழ் காத்து வராது. ஆண்டவரே எல்லாமே நீ பாத்துக்காரங்க அப்படின்னா நடக்கா. இப்ப நான் சொல்ல நல்லா கவனிச்சுக்காங்க. உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும், தடம் மாறணும், விலகணும், இது மாறவே மாறாது சொல்லி உங்க இதயத்தை பயப்படுத்துற எதுவானாலும் கர்த்தர் மாற்ற வல்லவர். உன் கைய எந்த தடையோ அதுக்கு நேரா நீட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பல ஆண்டு காலம் எங்க வீட்டுல ஒரு சாபம் இருந்தது. அது என்னன்னா, புதிய வீடு கட்ட முடியாது. எங்க அப்பா 100 பனை அறுத்து, ஏகப்பட்ட பூவரசு மரத்தை அறுத்து, பலகை, ஜன்னல், கம்பு கும்பு எல்லாம் அறுத்து என் கண்ணுக்கு முன்னால் வச்சிருந்தாங்க. நான் பார்த்தேன். அது அத்தனை எங்க அப்பா எடுத்து வித்து குடிச்சாரு. ஒண்ணு எங்க அம்மா எடுத்து விறகு எரிச்சா. அது போக மீதி யாருக்கு வந்தவங்க கடலாம் கொடுத்தாங்க. ஆனா வீடு கட்ட முடியல. நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்படி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபித்தேன். ஆண்டவரே, நான் பணவோல உள்ள வீட்டில் இருக்கேன், நீ என் தேவன், இந்த சாபத்தை இது மாற்றம், என்ன செய்வன்னு தெரியாது அப்படின்னு ஜெபித்தேன். ஜெபித்தேன் 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 மாறல. பார்த்தேன் இது செயல்பட்டு வர இருக்க வீட்டை இடிதான் இடிச்சிட்டேன். அவ்வளவுதான். இடிச்சுட்டு வேற பெரியமா வீட்டில் எல்லாரும் குடியிருந்து பவுண்டேஷன் போடனேன். பிரச்சனை வந்துச்சு, விட்டு கொடுத்தேன். வழி கிடையாது நமக்கு, விட்டு கொடுத்தேன். அந்த கிருபையினால கர்த்தர் அடியான் சேர்ந்து அந்த வீட்டை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல நீ கட்டித்தாரும் அப்படின்னா ஊழியக்காரனா வரணும். நீ கட்டாத வீட்டிலே குடியிருப்பாய். எல்லா வஸ்துகளும் நிறைந்த வீட்டில் செய்வார், குடியிருக்கப்படுவேன் அப்படின்னு சொன்னார். அவன் ஊழியத்துக்கு வரணும். ஊழியத்துக்கு வந்தா நீ வீடே கட்டாங்க, போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. 5 வருஷம் ஒரு வீடு, அடுத்த 5 வருஷத்துக்கு அடுத்த வீடு. ஆமே, போயிட்டே இருக்கலாம். எவ்வளவு ஒருத்தர் கட்டி வச்சு அழகா வச்சுட்டு போவோம். நீ போய் அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கலாம், போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, கர்த்தர் கிருபை செய்வாரா. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. இது உண்மை, உண்மையான உண்மை. கர்த்தர் சோதரம். அப்படியானா அந்த இப்ப அடுத்த பாருங்க, இன்னொரு வாசிப்போம். 27 வாசிப்போம். 27 14 27. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். நீர்க்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. அதே சமுத்திரத்தை திரும்ப வச்சிருக்காங்க. இவர்தான் கையை நீட்டணும். காலை நீட்டுறா, ஒருவேளை திறந்தாச்சு வழி போயாச்சு என்று ஒரு போயிட்டாங்க. நீட்டு மூடிடு மூடிட்டு அப்படின்னா கவனிங்க. அடையாளங்கள் அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் மட்டும் செய்யாம நம்மை பயன்படுத்தி நம்மை கத்த பழக்க வைத்து நம்மை செய்ய வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18, 19 வாசிப்போம் சீக்கிரம். யோபின் புஸ்தகம் 8, 18, 19. அது அதினிடத்தில் இராதபடிக்கு நிர்மூலமான பெண், அது இருந்த இடம் முன்னே நான் கண்டதில்லை என்று மறுதலிக்கும். இதோ அவன் வழியின் மகிழ்ச்சி வெளியே போகிறது. ஆனாலும் வேறு பேர் மண்ணிலிருந்து முளைப்பார்கள். இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. பொல்லாதவனுக்கு கர்த்தர் கை கொடுப்பது இல்லை. உத்தமனை கர்த்தர் வெறுக்க மாட்டார், பொல்லாதவனுக்கு கை கொடுக்க மாட்டார். தம்பிமா கவனிங்க. உங்க கிரிய, உங்க செயல்பாடு, அந்தரங்க பகுதிகள் பொல்லாங்கா இருந்தா ஒரு நாளும் இந்த தேவன் கை கொடுக்க மாட்டார். உன் நண்பன் கொடுப்பான், உன்னை உயிருக்கு நேசிக்கான அவன் கொடுப்பான். இந்த ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். ஆண்டவர் சொல்கிறார், தூதருக்கு உதவியாய் கை கொடுக்காமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவி செய்த ஆண்டவர் கை கொடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
ஏசாயா 66:14 வாசிமா. ஏசாயா 66:14. நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசுப்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமோ அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரர் மேல் கர்த்தருடைய கரமோ அவருடைய சத்துருக்களை ஆண்டுடைய ஊழியக்காரன் மேல் கர்த்தருடைய கரம் அமர்வதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் அமர்கிறது அப்படின்னா கவனிங்க, தேசத்துல பாவிகள், துரோகிகள், அக்கிரமக்காரர்கள், பொல்லாதவர்கள், தேவனற்றவர்கள், தேவனை தேடாதவர்கள் பலர் இருக்கிறாங்க. அவர்களை ஆண்டவர் பக்கம் கூட்டிக் கொண்டு வருவதற்கு தான் கர்த்தருடைய கரம் ஊழியக்காரனுக்கு உதவியாக அமர்கிறது. இதுக்கு நான் புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 11:21. கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. ஒரு குர்சேட்ல பேரிட்ட பெருவிழாவில், துதி பெருவிழாவில் சாதாரண ஒரு பிரசங்கம் பண்ணும்போது பல ஆயிரம் ஜனங்கள் ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. காரணம் என்னன்னா அந்த ஊழியக்காரனோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கிறது. இங்கே வாசிக்கிறோம், அநேக விசுவாசிகள் கர்த்தரிடத்தில் செய்தார்கள், திரும்பினார்கள். காரணம் என்னன்னா ஊழியக்காரனோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. கடைசியாக நான் சொல்லுற கரம்னா ஒழுங்குபடுத்தும் கரம். என்ன கரம் சொல்லுங்க? ஒழுங்குபடுத்தும் கரம். அது ரூத் 1:13 வாசிப்போம். ரூத் 1:13. கர்த்தருடைய கை விரோதமா இருக்கான். எவ்வளவு பயங்கரமா சொல்ல விசுவாசி. கர்த்தருடைய கரம் விரோதமா இருக்கல, ஆனா இவங்க போன போக்கு தப்பு. தேசத்துல பஞ்சம் வந்துச்சு. எந்த காலத்திலையும் ஆவிக்குரிய உலகத்துல பஞ்சம் வரும். அந்த நேரத்துல நம்ம மனம் போல போகக்கூடாது. நீங்க படிச்சீங்கன்னா, அதாவது ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். என்ன செய்தான்? சத்தமா சொல்லுங்க தம்பி. இயேசு ரத்தம் ஜெயம். என்ன செய்தானா? சஞ்சரித்தான். என்ன செய்தான்? சஞ்சரித்தான். அப்படின்னா அர்த்தம் அங்கேயே உலாயிட்டான். பார்க்கலாம், ஒவ்வொரு இடமா போய் பார்த்தான், புதுசு புதுசா தெரியுது, ஆட்கள் பழக்கம் கிடைக்கு. சஞ்சரித்தான். அடுத்த சந்தோஷம். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு. அவன் மனைவியின் பெயர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பெயர் மக்லோன், மற்றொருவன் பெயர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். அடுத்த லைன், அங்கே இருந்து விட்டார்கள். சஞ்சரித்துல உட்கார்ந்தான். நல்ல கவனிங்க, உட்கார்ந்தான். இப்ப உட்கார்ந்து அடுத்தது 3ஆம் வசனம். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனார். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். இவனுக்கு என்ன சம்பந்தம் பண்ணிட்டான்? அடுத்தது பாத்தீங்கன்னா அங்கே தாவரித்தார்கள். முதல்ல சஞ்சரித்தான், இருந்து விட்டான், பெண் கொண்டான், தாவரித்தான், அங்கே இருந்தான். இப்போ இந்த நகோமி அங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்ல. கர்த்தர் ஒழுங்குபடுத்தணும். எங்க வரணும்? பெத்தேல வரணும். விட முடியுமா? விட முடியாது. ஒழுங்குபடுத்துவதற்கு கர்த்தருடைய கரம் அவளுக்கு விரோதமாக இருந்ததாக சொல்லுகிறார். அப்படி இல்லை, ஒழுங்குபடுத்தினார், பக்குவப்படுத்தினார். தேவனுடைய பாதைக்கு நேராக அந்த கரம் இழுத்து விட்டது. நான் கேட்கிறேன், உங்க ஜீவியத்துல எந்த பகுதியில ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறதோ அதை ஆண்டவர் ஒழுங்குபடுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 38ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை மட்டும் வாசித்து ஜெபம் பண்ண போறோம். சங்கீதம் 38:1. உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும், உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது.
உங்களுடைய கை என்னை இருத்துகிறது. என்ன இருக்கு? கவனிங்க, தமிழா கவனிங்க, அம்மாமா கவனிங்க. ஒரு இருதயத்துல ஒரு பாரம் விடாம பிடிச்சிருக்குமானா அது கர்த்தருடைய கை உங்களை இருந்துன்னு அர்த்தம். புரியுதா? புரியல? உங்க இருதயத்துல ஒரு பாரம் விடாமல் அழுத்துதுன்னு சொன்னா கர்த்தருடைய கை என்ன செய்தவங்களே அதுக்கு என்ன செய்யணும்? ஒழுங்குபடணும். என்ன செய்யணும்? ஒழுங்குபடணும், பக்குவப்படணும். பக்குவப்படணும், திருந்தணும். திருந்திட்டா தேவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். திருந்தினா நகோமி, பின்னால வந்தா ரூத்து. நடந்தது என்னன்னா, பாருங்க, வேதத்துல வாசிக்கிறோம், ரூத்து பிள்ளை பெற்றால் என்கிற வார்த்தை சொல்லாம நகோமி பிள்ளை பெற்றால் வார்த்தை வருது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இனி எனக்கு குழந்தையே இருக்காதுன்னு சொன்ன அவளுக்கு பேர பிள்ளையை கையில் எடுத்து வளர்க்கிற பாக்கியத்தை கிடைச்சிட்டாரு, கொடுத்தார். அப்போ துக்கம் கசப்பு மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதித்த கரம் என்று பார்க்கிறோம். இவ்வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு தேவனுடைய கரம் இவ்வார்த்தை நிமித்தம் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை பலப்படுத்துவதற்காக, உங்களை பயன்படுத்துவதற்காக, தீங்கு உங்களை விட்டு நீங்குவதற்காக, உங்களோட தேவ கரம் இருக்கும்போது அநேக காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வைப்பதற்காக, உங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு பேசியிருக்கிறார். நாம் ஜெபிப்போம், இவ்வார்த்தையை ஒப்புக் கொடுப்போம். மெய்யாகவே கர்த்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். எல்லா கரமும் மாறும். இந்த கரம் உன்னோடு கூட உறுதியா இருக்கும். எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும், அடுத்த நாட்டுக்கு போனாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை காணப்பட்டாலும் பரலோகத்தின் தேவனாய கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கும். எப்பேற்பட்ட வியாதிகள் பிரச்சனை வந்தாலும் இந்த கரம் உன்னோடு கூட இருக்கும். ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம்.